பிரெக்னன்சில ஒருத்தங்க நல்லது நடந்தாலும் ஹர்ட் ஆனாலும் லைஃப் லாங் மறக்க மாட்டாங்கன்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு அப்படி என்ன இருந்துச்சு சொல்லுங்க. 3 மந்த் நான் பிரெக்னெண்டா இருக்கேனே தெரியல. அப்போ நாங்க டூருக்கு போனோம், வெளியே ஃபங்க்ஷனுக்குலாம் போனோம். அப்ப நான் தேவைன்னு நினைச்சவங்க கூட பக்கத்துல இருந்து கூட பார்க்கல, இல்லைன்னா ஒரு கால் கூட பண்ணல. பிரெக்னன்சி ஒரு பேர்டுன்னு சொல்லி டக்குன்னு பேசாம போயிட்டாங்களேன்னு அப்படின்னு ரொம்ப நாள் ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ எனக்கு உடம்பு சரியில்லாதப்போ ரொம்ப ஹெவி ஃபீவரா இருந்தப்பெல்லாம் நான் ராஜ் தான் பார்த்துக்கிட்டேன். சில பேர் 5 மந்த் இல்லை 7 மந்த் வரைக்கும் கூட மாமியார் வீட்டில் இருப்பாங்க. நமக்கு அப்படி அமையல. எங்க அம்மா பார்த்தீங்கன்னா சரி நான் ரொம்ப கஷ்டப்படுறேன்னு அப்பப்போ வந்து நல்லா பார்த்துட்டு இருந்தாங்க. அண்ட் பிஸ்னஸ்க்கு பார்த்தீங்கன்னா ராஜ் ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. ப்ரெக்னன்சி பற்றி எனக்கு தெரியல, அதுக்கப்புறம் நிறைய படித்து கற்றுக்கிட்டேன். ரொம்ப பெரிய ஹெல்ப் இங்கே பல பேர். ஸோ நீங்கள் சொல்கிற கமெண்ட் சஜஷன் இதெல்லாம் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ரொம்ப கவுன்சிலிங்லாம் போனாமல் கொஞ்சம் கோப்பப் பண்ணால். அதில் இன்னொன்று ஒரு பெரிய விஷயம் என்னன்னா, நான் ஒன்றுமே பண்ணாத என் ரிலேட்டிவ்ஸ் கூட பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபங்க்ஷன்லாம் வச்சாங்க. அதெல்லாம் ரொம்ப ஹாப்பியாக இருக்கவே மாட்டேன். அண்ட் இந்த உலகத்துக்கு ஒரு குட்டி அழகான பாப்பா வருது, அது இத்தனை பேர் பாசிட்டிவாக ரிசீவ் பண்ணுறாங்கன்னா 1-2 நெகட்டிவிட்டி இருந்தால் நம்ம தான் இக்னோர் பண்ணணும். இப்போ தான் கற்றுக்கிட்டேன். இப்போ பெரிய ஹாப்பினஸ் நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு போகிறேன். சீமந்தம் தான் வரட்டா.